ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு திருப்பதி யூடியூப் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஆனியன் சமோசா எப்படி செய்கிறது தான் பார்க்கலாம். வாங்க. அதுக்கு ஒரு பாண்டலில் ஒரு கப் மைதா மாவு, அரை கப் கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறமா இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்ருங்க. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கோஸு அதையும் கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு, கொத்தமல்லி, கொஞ்சமாக இஞ்சி, தேவையான அளவு தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பானில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கோஸை போட்டு வதக்கலாம். இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதக்குங்க. மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கறி மசாலா, உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். அவ்வளோதான், நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊறின மாவை எடுத்து நல்லா ஒரு பால் மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பெருசாக தேய்ச்சிக்கோங்க. மாவு வந்து நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. தப்பமாக இருக்கக்கூடாது. எண்ணெயில் போடுறப்ப நம்மளுக்கு புரியாது. அப்புறமா இருக்கிற மாவெல்லாம் இதே மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. பெரிய தேய்ச்சிட்டுக்கப்புறம் ஒரு மாவை எடுத்து இந்த மாதிரி மேலே ஆயில் தேய்ச்சிக்கோங்க. அதுக்கு மேலே மாவு, அதுக்கப்புறமா திருப்பணும். அதே மாதிரி சப்பாத்தி மாவு மேலே வச்சுக்கோங்க.
திருப்பணும் ஆயில், திருப்பணும் மைதா மாவு. அதே மாதிரி ஒரு இருக்கிற மாவெல்லாம் ஒரு 4 இல்லைனா 5 அந்த மாதிரி வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே வச்சு எந்த அளவுக்கு பெருசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை சட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம இந்த மாவை வந்து போட்டு கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரமெல்லாம் வேகணும்னு தேவையில்லை, ஒரு கொஞ்சமாக பபிள்ஸ் வந்ததும் எடுத்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு தனித்தனியாக ஒன்று ஒன்று எடுத்துடுங்க. இப்போ அந்த சைடெலாம் கட் பண்ணிடலாம். இப்போ சென்டராக கட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம சமோசா ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தனியாக ஒரு பேஸ்ட் செஞ்சுருங்க. மைதா மாவு கொஞ்சமாக போட்டு தண்ணி போட்டு பேஸ்ட்டு செஞ்சுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கொஞ்சமாக மடிச்சுட்டு அப்புறமா அந்த லாஸ்ட் எடுத்து இந்த மாதிரி மடித்து இதுக்குள்ளே நம்ம மசாலா செஞ்சு எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக போடாதீங்க, வெளியே வந்துடும். மீடியமாக போட்டு ஒரு கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேஸ்ட் வச்சு நல்லா மூடி கரெக்டாக வச்சு மூடிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சுக்கோங்க. நான் வந்து இதிலே ரோல் மாதிரி செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், சமோசா ஷேப் வந்து வந்துடுச்சு. நான் செஞ்சது வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி வச்சு ரோல் மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அப்புறம் இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அனலை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெளியே மட்டும்தான் வேகும், உள்ளே வேகாது. அவ்வளோதான், நம்ம சமோசா ரெடி ஆச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கரெக்டாக வந்ததே இல்லைன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் சமோசா. நம்ம அந்த சைடில் கட் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி இதுவும் திருப்பணும், எண்ணெயிலே போட்டு பொரிச்சு எடுத்து கொஞ்சமாக சுகர் சிரப் ஆட் பண்ணி அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.